அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் எல்லோரும் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல இருந்து 100 days 100 GK போல நம்ம நான் முதல்வன் டெஸ்ட் பேட்ச்ல 2025ஆம் ஆண்டுக்கான குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். 100 கேள்வி தமிழ் இருக்கும். அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜிகே இருக்கும். பைலிங்குவல் தான் ஜிகே ஃபுல்லாமே. 101ல இருந்து 175 வரைக்கும் உங்களுக்கு ஜிகே பைலிங்குவல் அஸ் வெல் அஸ் கரண்ட் அஃபேர்ஸும் உட்பட. ஸோ இதுல 176ல இருந்து இந்த தடவை நம்ம ஆப்ஷன் கொடுக்கவே இல்லை. மேக்ஸ் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் கொடுக்கல, நீங்களே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ ஆப்ஷனே இல்லாம இந்த சம் பாருங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ ரொம்ப சிம்பிள். முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? 10 மீட்டர் இன்டு 5 மீட்டர் இன்டு 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப லென்த் வித் ஹைட் இதுதான் கொடுத்துருக்காங்க இங்க. இது எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா 75 மீட்டர் கியூப்னு வரும். இந்த 75 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது நல்லா கவனிச்சு பாருங்க. 1 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது 1000 லிட்டர். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நீர் தொட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப லிட்டர்ல தான் இருக்கும். ஸோ ஆகையால 1000 × 75 பண்ணீங்கன்னா 75,000 லிட்டர். ஸோ இதுதான் விடை. ரைட், அடுத்த கேள்விக்கு போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது. ஸோ இப்படி மாத்தினாங்கன்னா அதை என்ன, அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த 177வது கேள்விக்கு நான் இங்க எழுதியிருக்கேன். ரைட், இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கவனிச்சுக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு அலுமினியத்துல ஒரு பெரிய அந்த பூமி உருண்ட மாதிரி ஒரு கோள வடிவம் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ கோள வடிவம் உருவாக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரம் இருக்கக்கூடிய ஒரு உருளையாக மாத்துறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு கோள உருவத்தை என்ன பண்றாங்க? 8 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு சிலிண்டரா மாத்துறாங்க. அந்த சிலிண்டருடைய ஹைட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இப்ப இங்க நான் என்ன கொடுத்திருக்கேன்? வால்யூம் ஆஃப் ஸ்பியர், கோளத்துக்கான கொள்ளளவு. ஓகேங்களா? வால்யூம் எவ்வளவுன்னு சொல்லி ஃபார்முலா. அதுவே வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இங்க கொடுத்திருக்கேன். இது ரெண்டுமே ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி இங்க நான் எழுதியிருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஈக்குவலா கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபார்முலா போட்டேனா அந்த ஃபார்முலாவுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஆர் இருக்கு, ஆர் கியூப். இங்க ஆர் 12 எதுக்கு? கோளத்துக்கு. அதுவே பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அங்க ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். இப்ப ஆர் எவ்வளவு? 8. ஓகேங்களா? சோ ரெண்டையும் பண்ணி நம்ம 12 கியூபுக்கு என்ன வருது? பை கேன்சல் ஆயிரும். இருக்க பையும் இங்க இருக்க பையும் கேன்சல் ஆயிரும். அதனாலதான் 22/7 வரல. ஓகேங்களா? சோ இப்ப 4/3 இன்ட்டு 12 கியூப் பண்ணா 1728. 8 கியூப்னா 64. ஸோ அப்ப இது ரெண்டையும் ப்ராசஸ் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய விடை பாத்தீங்கன்னா ஹைட் பாத்தீங்கன்னா 36 சென்டிமீட்டர் என்று வரும். ஸோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸிப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டா, பின்வருவனவற்றில் எது 1000 அசலுக்கு ஓராண்டுக்கு 10% கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஈஸியான சம் எல்லாம் கேட்க முடியாது. ஓகேங்களா? ஆனா கேட்டா வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. 1000 ரூபாய் இருக்கு. 1000 ரூபாயில 10%ங்கிறது எவ்வளவு? ஒரு சைபரை எடுத்தீங்கன்னா வர்றதுதான் 10%. அப்ப 100ங்கிறது விடை. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு ஆண்டில் இங்க நம்பர் எல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா? சோ ஒரு ஆண்டில் X% வட்டி விகிதத்தில் X ஆண்டுக்கு கிடைக்கும் தனி வட்டி விகிதமானது X எனில் அசல் மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். நல்லா சுத்தல விடுற மாதிரி இருக்குல்ல? இது என்னன்னு கேட்டா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி ஈக்குவல் டு PNR/100 போட்டுக்கோங்க. X அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு கிடைச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு? X% பெர் ஆனம் ஃபார் X இயர், X rupees அப்படின்னா பிரின்சிபல். இங்க கண்டுபிடிக்க வேண்டியது அசல் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா?
சோ அப்ப அசல் தவிர மத்த என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அங்கங்க நீங்க வைங்க. இப்ப எக்ஸ் ருபீஸ் அப்படிங்கிறது இங்க தனி வட்டி, அப்ப எக்ஸ்னு போட்டாச்சு இங்க. சோ பின்னு போட்டோம். அதுக்கு அடுத்து வந்து பி இன்ட்டு என் அப்படிங்கிறது எக்ஸ் வருடங்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சதவீதம் ஆர். ஸோ இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா இங்க பி எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இங்க எக்ஸ் இருக்கு, இது இப்படி தலைகீழா, ஏன்னா பி வச்சுட்டு தலைகீழா இங்க கொண்டு போகும்போது என்னவா மாறும்? பி ஈக்குவல் டு 100x பை எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். இப்ப இந்த ஒரு எக்ஸும் இந்த ஒரு எக்ஸும் போச்சுன்னா பி ஈக்குவல் டு 100 டிவைடட் பை எக்ஸ்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர். பி ஈக்குவல் டு 100 டிவைடட் பை எக்ஸ் தான் ஆன்சர். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியானது. உங்களுக்கு கொஸ்டின்லயே வந்து இதுதான் கொடுத்திருப்பாங்க. அடுத்த கேள்வி 180வது கேள்வி. முழுவதுமாக நிரப்பப்பட்ட, ஃபுல்லா வந்து நிரப்பப்பட்ட 80 லிட்டர் 100 லிட்டர் 120 லிட்டர் கொள்ளளவு கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்படி 3 தான் கொடுத்துட்டானாலே நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இதுதான் வரும். ஸோ இப்போ இங்க நம்ம வந்து பண்ண வேண்டியது ரொம்ப பாருங்க, எல்லாத்துக்குமே சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க? உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச சொல்லிட்டாங்களா? அதிகபட்ச கொள்ளளவு. அப்ப இது எல்லாமே ஒரேதான் வரக்கூடியதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் பண்ணணுமா ஹெச்சிஎஃப் பண்ணணுமா? நீங்க சொல்லுங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து எல்சிஎம்மா ஹெச்சிஎஃப் ஆனு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. ஓகே, சோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மூணு டேட்டா கொடுத்துருக்காங்களா? இப்ப இந்த 3 டேட்டாவுல கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், அதாவது ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஸோ இப்போ 3க்கு ஹெச்சிஎஃப் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னு பாருங்க, 80 100 120. ஸோ அப்ப மொதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டானா வகுத்தெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா 2 4 தடவை வந்திருக்கும், 5 ஒரு தடவை வந்திருக்கும் 80க்கு. ஸோ அதனாலதான் 2 to the power of 4. 100க்கு 5 2 தடவை வரும், 2 2 தடவை வரும். ஸோ அப்ப 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர். 120க்கு 2 கியூப் இன்ட்டு 3 ஒரு தடவை 3 ஒரு தடவை 5 வரும். ஸோ இப்ப இதுல 3 வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல எல்லாத்துலயுமே காமனா இல்ல. ஸோ அப்ப 3 வரவே வராது. 2ல காமனா இருக்கிறது 2 ஸ்கொயர் தான். ஸோ அப்ப 2 ஸ்கொயர் எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5 அப்படிங்கிறது 1 2 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்ப நான் 5 ஒரு தடவை எடுத்துக்கிறேன். ஸோ அப்ப 2 ஸ்கொயர்னா 4, 5 to the power of 1 5, ரெண்டையும் சேர்த்தோம்னா 5 into 4 = 20. ஸோ அப்ப 20 லிட்டர் எடுத்தோம்னா எல்லா தாலையுமே பண்ண முடியும், அதிகபட்ச கொள்ளளவாக எடுக்க முடியும். ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, ஹெச்சிஎஃப் அகைன். சரிங்களா? ஸோ ஹெச்சிஎஃப் எல்சிஎம்ல இருந்து ஒண்ணு கேட்பாங்க. இதுல இங்க கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பான். ஸோ அப்ப இதை வச்சுதான் நீங்க வந்து ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அட்லீஸ்ட் அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதை வச்சு நீங்க வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரைட், இப்ப அடுத்த கேள்வி ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப்னு கொடுத்துருக்காங்க. 2 நம்பர் இருக்கு. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நல்லா கவனிங்க. இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் மாதிரி இருக்கும்பா இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் நாங்க வந்து டைப் பண்ணும்போது என்னதான் தப்பாயிருச்சு. கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி எழுதுறேன், கவனிச்சுக்கோங்க. இங்க ஏ கியூப், அதாவது 2 ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏ கியூப் மைனஸ் இங்க 9 போட்டு அது பக்கத்துல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏ ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குல்ல, அத ஏ எக்ஸ் ஸ்கொயர்னு மாத்திக்கோங்க. ஏ எக்ஸ் ஸ்கொயர்னு மாத்திக்கோங்க. அப்படிதான் நான் வந்து இங்க மாத்தி வச்சிருப்பேன். நல்லா கவனிங்க. ரைட், 2 ஈக்குவேஷன் வந்திருக்கா, அந்த 2 ஈக்குவேஷனையுமே நம்ம விரிவாக பிரிக்க போறோம். ஓகேங்களா? சோ இப்ப இந்த ஏ கியூப் மைனஸ் 9ax ஸ்கொயர் அப்படின்னு இருக்குல்ல, சோ இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஏ காமனா வெளியே எடுக்கிறாங்க. ஏ காமனா வெளியே எடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் 9x ஸ்கொயர்னு இருக்கும். ரைட், சோ இப்ப இந்த 9x ஸ்கொயர் அப்படிங்கிறத ஹோல் ஸ்கொயரா மாத்தணும்னா 3x ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இப்படி திரும்பி பிரிஞ்சு இருக்கும். ரைட்டா? சோ இப்ப இந்த ஏ வெளியே எடுத்தாச்சு,
இந்த உள்ள இருக்கக்கூடிய ஏ ஸ்கொயர் மைனஸ் 3x² என்ன பண்ணலாம்னு கேட்டா இந்த மாதிரி குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷன்ல நம்ம மாத்தலாம். இது ஒண்ணும் இல்ல, ஃபார்முலா தான். ஏ மைனஸ் 3x இன்ட்டு ஏ பிளஸ் 3xன்னு வந்துடும். ஸோ இங்க ஆல்ரெடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி வந்து நமக்கு இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ அப்ப அந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டா ஏ மைனஸ் 3x² இருக்கு. ஸோ இப்போ இதையும் பிரிச்சோம்னா ஏ மைனஸ் 3x ஏ மைனஸ் 3xன்னு 2 தடவை பிரிக்கலாம். ஏன்னா ஸ்கொயர்னா இப்படி ரெண்டா பிரிச்சுக்கலாம்ல. இப்படிதானே உங்களுக்கு வந்து a² பிளஸ் b² பிளஸ் 2ab அதுவும் அந்த ஃபார்முலா வருது, ரைட்டா? ஸோ இப்போ பிளஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா வரும், இல்லைன்னா மைனஸ் நடுவில் வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுவும் மல்டிப்ளை பண்றாங்க a². ஸோ அப்போ இந்த ஏவும் இதுவும் மல்டிப்ளை பண்றாங்க 3ax. ஸோ அப்போ இதுவும் பண்ணும்போது மைனஸ் 3axன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் மைனஸ் 3x² அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிளஸ் வந்துடும். ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்தோம்னா ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? ஸோ 2 3s ஆர் 2 இது இருக்கு. ஸோ 6 மைனஸ் 6axன்னு வரும். இதைத்தான் நாங்க வந்து இப்படி பிரிச்சிருக்கோம், ரைட்டா? ஸோ இப்படி பிரிச்சு வைக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது பாருங்க, ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. ஸோ அப்ப இந்த காமனா இருக்கிறதா எடுக்கணும். ஸோ அப்ப நம்ம எப்படி வரும்? a மைனஸ் 3x இதுதான் ஆன்சர். ரெண்டுலயுமே காமனா இருக்கிறது அதுதான். ஸோ அப்ப a மைனஸ் 3x இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்துல 52,000 கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள்ல அது வந்து பாத்தீங்கன்னா 79,040 செலுத்தினார். அப்ப நான் எவ்வளவு வட்டி வீதம்? ரொம்ப சிம்பிள், கொடுக்கப்பட்டுள்ள தகவல், அதாவது ஒரு அசல் கொடுத்துருக்காங்க, மொத்தமா கட்டினது இது. ஸோ அப்ப இது ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? தனி வட்டி கிடைச்சிரும். ஸோ அப்ப அந்த தனி வட்டியை வந்து இங்க ஓரத்துல போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த ஃபார்முலா இருக்கு. அசல் வந்து 52,000, எவ்வளவு வருடங்கள்? 4 வருஷம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? எவ்வளவு வட்டி விகிதம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப ஆர் போட்டுட்டு இங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்பும் வந்துடும். ஸோ அப்ப 520ஐயும் 4ஐயும் நீங்க பெருக்குனீங்கன்னா 2080 இன்ட்டு ஆர். ஸோ இப்ப நம்ம கிட்ட தனி வட்டி இருக்கு, இங்க ஒரு நம்பர் இருக்கு, ரெண்டையும் வகுத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 13ன்னு வரும். ஸோ அப்ப அதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு தொடர் எண். ஓகேங்களா? 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப்னு இருக்கு. இப்படி கியூப்ல பிளஸ்ன்னு போட்டு இன்ஃபினிட்டியா, அதாவது அந்த தொடர் முடிவு பெறாமல் போய்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? சோ இப்படி போயிட்டே இருக்கக்கூடிய அந்த தொடரை என்ன சொல்றாங்க? அதனுடைய உறுப்புகளை கூட்டினால், எல்லாத்தையும் கூட்டினா 1296 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இங்க பாருங்க, ஒரு சில ஃபார்முலா சொல்றேன், அதை எழுதிக்கோங்க. ஒரு சில ஃபார்முலா சொல்றேன், அதை நோட் பண்ணி எழுதிக்கோங்கப்பா, ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு கூட்டு தொடர் இருக்கு. அந்த கூட்டு தொடர் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க 1 2 3 அப்படின்னு, கடைசியில 10 அப்படின்னு இப்படி கரெக்டா நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதனுடைய ஃபார்முலா n × n+1/2. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? சோ கன்சிக்யூட்டிவ் n நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கொடுத்தா இதுதான் ஃபார்முலா. இப்ப சப்போஸ் அப்படி கொடுக்காம ஏதோ ஒரு நம்பரை கேட்கறாங்க, எக்ஸ்த் டேர்மை கண்டுபிடி, ஏதோ ஒரு nth டேர்ம் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா xn n+1/2. இது ரெண்டாவது ஃபார்முலா. மூணாவது ஃபார்முலா சொல்றேன், எழுதிக்கோங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கொயர் கன்சிக்யூட்டிவா ஸ்கொயர்ல இருக்கு. இப்ப நீங்க கியூப் பாத்தீங்களா? கொஸ்டின்ல கியூப் இருக்கா? கியூப் இல்லாம ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, ரைட்? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஃபைனலா வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய ஃபார்முலா வந்து n × n+1 × 2n+1/6. இதுதான் வந்து மூணாவது ஃபார்முலா. அதுவே இப்போ உங்களுக்கு கன்சிக்யூட்டிவ் கியூப்ல வந்து இருக்கு. அப்ப 1 கியூபு 2 கியூபு
அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ இப்போ n இன்ட்டு n பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ ஹோல் ஸ்கொயர், இது நாலாவது ஃபார்முலா. இப்ப அஞ்சாவது ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாமே வந்து ஈவன் நம்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே இரட்டை எண், ஈவன் நம்பர். சரிங்களா? இரட்டை எண்ணாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய ஃபார்முலா வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன். இப்ப ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒற்றைப்படை எண்ணாக இருக்கு, ஆட் நம்பர் அப்படின்னு கேட்டா n இன்ட்டு என் பிளஸ் ஒன் இங்க போட்டோமா, இது வெறும் n பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ டு தி பவர் ஆஃப் டூ. ஓகேங்களா? அதாவது n பிளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர். ரைட். ஸோ இப்போ இவ்வளவுதான் இப்போ ஃபார்முலா. இந்த 6 ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா இந்த மாதிரி டைப்பை அடிச்சிட முடியும். சரி, இதே மாதிரி சப்ராக்ஷனுக்கும் இருக்கு, நான் அடுத்து சொல்றேன். அதே மாதிரி சம் ஷார்ட்கட்ஸும் இருக்குப்பா. நான் அடுத்தடுத்து ஒரு சில ஷார்ட்கட்டை சொல்லிட்டு வர்றேன், அதை மட்டும் பாருங்க போதும். ரைட். இப்ப நம்ம எப்படி அடிஷன் பார்த்தோம், சப்ராக்ஷன் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரிதான் டிவிஷனுக்கும் இருக்கு. டிவிஷன், மல்டிபிளிகேஷன், இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஈவன் அல்ஜிப்ராக் ஃபார்முலாவுக்கும் சம் சிம்பிளிபிகேஷன் சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்றேன், தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. இப்ப இந்த சம்முக்குள்ள போயிருவோம். இந்த சம் என்ன கேட்டிருக்காங்க, கியூப் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? கடைசி நம்பர் கொடுக்கல. ரைட். ஸோ இப்போ கியூப் கொடுத்து கடைசி நம்பர் கொடுக்காத பட்சத்துல நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா, இது வந்து ஒரு ஒற்றைப்படை எண்ணுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல, அதே மாதிரி தான், அதே ஃபார்முலா தான். ஆனா இது ஒற்றைப்படை கிடையாது, நல்லா கவனிங்க, கியூப்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ கியூபுக்கும் அதே ஃபார்முலா. ஸோ அப்ப எவ்வளவு மொத்த தொகைன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்க வச்சுக்கோங்க. இங்க கியூப், இங்க வந்து ஸ்கொயர் இருக்கு ஃபார்முலாவில். இப்போ இந்த ஸ்கொயர் எடுக்கணும்னா ரெண்டு சைடும் ரூட் எடுக்கணும். ரெண்டு சைடும் ரூட் எடுக்கணும்னா இது ஸ்கொயரும் ரூட்டும் போயிடும். ஸோ அப்ப இந்த இது வராது. ரைட். இப்ப இங்க ஸ்கொயர் இந்த இடத்துல இந்த 1296ன்னு இருக்குல்ல, 1296, இதுக்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா, ரூட் எடுத்தோம்னா 36ன்னு வரும். இந்த ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க போகும்போது மல்டிப்ளையா போயிடும். ஸோ அப்ப உங்களுக்கு பாருங்க, ரொம்ப சிம்பிள். 72 ஈக்குவல் டு n இன்ட்டு n பிளஸ் ஒன்னு வரும். ஸோ இப்ப நமக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி மாத்திக்கலாம். இங்கிட்டு இந்த 72 இங்கிட்டு போகும்போது மைனஸ் 72ன்னு மாறும். ஸோ அப்ப மைனஸ் 72. ஸோ இத குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா நீங்க பிரிச்சீங்கன்னா இந்த அதாவது மல்டிப்ளை பண்ணா, பெருக்கினால் மைனஸ் 72ன்னு வரணும், கூட்டுனா 1ன்னு வரணும். ரைட். ஸோ இப்ப 9 இன்ட்டு 8 பண்ணா 72. ஸோ மைனஸ் 8 பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 72ன்னு வரும். ரெண்டையும் நீங்க வந்து 9 மைனஸ் 8 1ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப இதுதான் கான்செப்ட். n பிளஸ் 9 இன்ட்டு n மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இப்ப இந்த n ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 9 வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்துச்சுன்னா அது மைனஸ் 9ன்னு ஆகும். இந்த மைனஸ் 8 இந்த பக்கம் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் 8ன்னு மாறும். ஸோ நமக்கு நெகட்டிவ் நம்பர் வேண்டாம், பாசிட்டிவ் நம்பர் மட்டும்தான். ஸோ அப்ப n இன்ட்டு 8 இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, ஆவரேஜ் மார்க் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ், 25 மாணவர்களுடைய சராசரி 78.4ன்னு இருக்கு. இப்ப என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, 96 என்ற மதிப்பானது 69ன்னு தவறுதலா வச்சிட்டாங்க. கவர்மெண்ட் ஆபீஸ் நிறைய இடத்துல இந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்க. நீங்க கூட போனீங்கனாலும் தப்பு பண்ணிருவீங்க. தயவு செய்து அந்த தவறு ரொம்ப ரொம்ப கம்மியா நடக்காத மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா அதனால பல பேருடைய வாழ்க்கையே இழக்க நேரிடுது. ஆகையால இந்த மாதிரி தவறா பண்ண கூடாதுங்கிறதுக்காக இந்த சம்ம கொடுக்குறாங்க. இந்த சம் கண்டிப்பாக இந்த மெத்தட் சம் ஒரு கொஸ்டினாவது வந்துடும். ரைட். ஸோ அப்ப இந்த ஆவரேஜ் எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்டா, என்ன தப்பு பண்ணிருக்கிறாங்க, இந்த 96ஐயும் 69ஐயும் மைனஸ் பண்ணா ஒரு வேல்யூ கிடைக்கும். எவ்வளவுனா 27. ஸோ நமக்கு மொத்தம் மாணவர்கள் 25, தப்பா இருக்கக்கூடிய சராசரி 78.4. இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 1960ன்னு வரும். 27 மிஸ் ஆகுது. ஸோ அப்ப இந்த 27 கூட்டினீங்கன்னா 1987 வரும். மொத்த மாணவர்கள் 25. ஸோ அப்ப நம்ம சராசரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப மொத்த மாணவர்களை புதுசா வந்த இந்த 1987ஆல
வகுத்தீங்கன்னா 79.48 வரும். இதுதான் ரைட் ஆன்சர். ஒரு நம்பர் மாறுறதுனால பாருங்க சராசரி எவ்வளவு மாறி இருக்குன்னு. சரி, இப்ப இந்த டைப் கொஸ்டின் பல தடவை கேட்டிருக்காங்க. இதை எப்படி பண்றது? இது 2 மெத்தட்ல பண்ணலாம். ஆனா என்கிட்ட கேட்டா ஃபர்ஸ்ட் மெத்தட்ல பண்றது, நான் இங்க கொடுத்துருக்கிற மெத்தட்ல பண்றது ஈஸி. 20 பக்கத்தை 2 மணி நேரத்துல ஒருத்தர் வந்து சராசரியா ஒரு நல்ல வேகத்துல, குறிப்பிட்ட வேகத்துல படிக்கிறாரு. இப்ப வேகத்தை மாத்தக்கூடாது. அதே வேகத்துல 20 பக்கத்தை ஒருத்தர் 2 மணி நேரத்துல படிக்கிற மாதிரி 50 பக்கத்தை எவ்வளவு நேரத்துல படிக்க முடியும்னு கேக்குறாங்க. 20 பக்கத்தை 2 மணி நேரம்னா அப்ப 10 பக்கம் எவ்வளவு மணி நேரம்? 1 மணி நேரம் ஆகுமா? சோ இங்க 50 பக்கம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 20 பக்கம் 20 பக்கம் 10 பக்கம் மொத்தம் 50 பக்கம் ஆயிடுச்சா? 20 பக்கத்தை 2 மணி நேரத்துல படிக்கிறாரு, 2 மணி நேரத்துல படிக்கிறாரு. 10 பக்கத்தை 1 மணி நேரத்துல படிக்கிறாரு. அப்ப 5 மணி நேரம் என்பது சரியான விடை. அவ்வளவுதான். அடுத்த கேள்வி பாருங்க. இப்ப டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5000க்கு 8% ஆண்டு வட்டியில 2 ஆண்டுக்கு தனி வட்டி கூட்டு வட்டிக்கும் இடையில வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா பிரின்சிபல் இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100 ஸ்கொயர்னு போடுங்க. இதுதான் ஃபார்முலா. பிரின்சிபல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 5000 போட்டேன். ஆர் அப்படிங்கிறது 8, வட்டி விகிதம் 8 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. நான் அதை 2 தடவை எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ இதை அடிச்சிங்கன்னா 32ன்னு வரும். அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். இதுதான் ஷார்ட்கட். ஷார்ட்கட்டே இதுதான். இதை நீங்க வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தனி வட்டியை ஒரு தடவை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட்டு வட்டியை ஒரு தடவை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். எவ்வளவு வரும்னா 860 சொச்சம் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? 860. அதுல வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ வரும் 828ன்னு வரும். சரிங்களா? இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 32. ரைட். ஸோ அப்படிதான் வந்து உங்களுக்கு வேல்யூ வரும். ரெண்டையும் பண்றதுக்குள்ள விடிஞ்சிடும். ஸோ அதுக்கு நீங்க இந்த ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. அதே நம்பர் தான் கொடுக்குறாங்க பாருங்க. 5000க்கு 12 ஆண்டு வட்டியில 12% ஆண்டு வட்டியில 2 ஆண்டுக்கு கொடுத்திருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலாவை போடுங்க. எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கிவன் டேட்டாவை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1272. மறந்துடக்கூடாது, நமக்கு பிரின்சிபல் மைனஸ் அமௌண்ட். ஓகேங்களா? நமக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து 6272. ஓகேங்களா? பிரின்சிபல் 5000. இது ரெண்டையும் கழிச்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த வேல்யூ வரும். ரைட்டா? ஸோ கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது இங்க பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஓராண்டுக்கு 20,000ல இருந்து 25,000 மாறிடுச்சு. 5000 பேர் அதிகரிச்சிட்டாங்க. அப்ப அதிகரித்துள்ள எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு அதாவது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் இந்த டைப் இருந்துச்சுன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள். எவ்வளவு மாறி இருக்கு அப்படிங்கிறத மேல போடுங்க. 5000 ஒரிஜினலா எவ்வளவு இருந்துச்சு 20,000 கீழே போடுங்க. இன்ட்டு 100 பண்ணுங்க. வர்றதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. இதுவும் அதே மாதிரிதான். 3 பேர் கொடுத்துட்டாங்க. வேட்பாளர்கள் பள்ளி தேர்தல் நடைபெற்ற வாக்குகள் முறை வந்து பாத்தீங்கன்னா 153, 245, 102. வெற்றி பெற்ற வேட்பாளருடைய சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப வின்னர் யாரு? அதிகபட்சமா இருக்கிறவர் தானே வின்னரு. ஸோ அப்ப அதிகபட்சம் எவ்வளவுன்னு பாருங்க 245. எல்லாத்தோடைய மொத்தம் எவ்வளவுன்னு பாருங்க 500. ஸோ இன்ட்டு 100 பண்ணீங்கன்னா வர்றது ஆன்சர் 49%. இப்ப 500ல பாதினா 250. அந்த 250ல 1% அப்படிங்கிறது இங்க குறைஞ்சிருக்கு. அதாவது 500ல 1%ங்கிறது 5 குறைஞ்சிருக்கு. ஸோ அப்ப 49%. பார்த்தாலே ஆன்சர் சொல்லிடலாம். இருந்தாலும் ஒரு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கோம். 49%. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் அகைன் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். 15 ஆண்டு வட்டியில 15% ஆண்டு வட்டியில 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ரூபாய் 1134. அப்படின்னா அதனுடைய அசல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இதுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபார்முலா தான் இங்க நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து P into R by 100 whole square into R by 100 plus எவ்வளவு டோட்டல், அதாவது டேர்ம் அப்படின்னு கேட்பாங்க, எவ்வளவு ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்க டி அப்படின்னு கொடுத்துருக்கேன், இது டி பா, எழுதி இருக்கிறது டி, ரைட். டோட்டல் மொத்தம் எவ்வளவு டேர்ம், டேர்ம்னு கூட வச்சுக்கலாம், டேர்ம் இல்லைன்னா டைம் டென்யூர் அப்படின்னு வச்சுக்கோங்க. டி வந்து 3 வருஷம். ஸோ இதை என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஆன்சர். நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் வந்து இங்க நான் எழுதிட்டேன். 1134 அசல் தான் நமக்கு தெரியணும், தெரியாது. ஓகேங்களா? ஸோ அப்ப பி அப்படிங்கிறது பின்னு வச்சுட்டேன். ஆர் அப்படிங்கிறது 15%. ஸோ 15/100 இங்க ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு, ரைட்டா. இங்க வந்து ஆர் 15/100 பிளஸ் 3, இதை எல்சிஎம் மாதிரி நம்ம எடுத்தோம்னா 315/100ன்னு வரும். ஸோ இங்க பாருங்க, இந்த இடத்துல பி தனியா இங்கிட்டு இழுத்துக்கிட்டேன். இந்த 1134 இருக்கு, இங்க 15/100ங்கிறது தலையிலா போயிடும், ஏன்னா நம்ம இந்த சைடு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால இதை 2 தடவை நான் எழுதிட்டேன். இங்க 315/100 அதுவும் தலையிலா போயிடும், ரைட்டா. ஸோ இதை அடிச்சோம்னா எல்லாமே சிம்பிள், 5ஆம் வாய்ப்பாடுலயே போயிடும். அடிச்சோம்னா உங்களுக்கு ஆன்சர் 16,000ன்னு வரும், ரைட். தட்ஸ் த ஆன்சர், 16,000. அடுத்த கேள்வி பாருங்க, HCF. HCF வந்து P மற்றும் Q இன் மீப்பெரு பொது வகுத்தி X மற்றும் Q ஈக்குவல் டு XY எனில் P மற்றும் Q வின் மீச்சிறு பொது மடங்கு கீழே உள்ளவற்றில் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது HCF கொடுத்துட்டு LCM என்னன்னு கேட்டிருக்காங்க, ரைட். இதுக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப LCM ஈக்குவல் டு P இன்டு Q டிவைடட் பை HCF, இதுதான். ஓகேங்களா? அதாவது ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்ப எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப்னு போடுவோமா? இங்க என்ன ஆயிடுச்சு, எல்சிஎம் அங்கேயே வச்சுட்டோம், ஏன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் நமக்கு P இன்ட்டு Qன்னு கொடுத்துருக்கான். அதனால எல்சிஎம் ஆல வகுத்தோம்னா நமக்கு HCF ஆல வகுத்தோம்னா நமக்கு எல்சிஎம் கிடைச்சிரும். இப்ப அதுவே வந்து எல்சிஎம் கேட்காம எல்சிஎம் கொடுத்துட்டு HCF கேட்டானா அப்படியே மாத்திக்கணும், எல்சிஎம் ஆல டிவைட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணானா P இன்ட்டு ஒய்னு வரும், அதான் ஆன்சர். இங்க பாருங்க, இருக்கிறத அப்படியே எடுத்து வச்சாச்சு. Q அப்படிங்கிறது XYன்னு இருக்கு, நான் இங்க XYன்னு போட்டாச்சு. ஸோ அப்ப இங்க இருக்கக்கூடிய எக்ஸையும் கீழே இருக்கிற எக்ஸையும் அடிச்சோம்னா PY, அதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, அடுத்த கேள்வி, ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x+2 அலகுகள் மற்றும் அதன் அகலம் வந்து பாத்தீங்கன்னா 3x-2 அலகுகள் எனில் அதன் பரப்பளவு என்ன? L இன்டு பி தான் இதனோட ஃபார்முலா. ஸோ லென்த் அப்படின்னு சொல்லும் போது எக்ஸோடைய அலகு 20ன்னு கொடுத்தாங்க. அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல 20 பண்ணீங்கன்னா 62 × 58 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ அப்ப எல் இன்டு பி இவ்வளவுதான். இது பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வரப்போகுது. இங்க பாருங்க, 2 பகடை ஒரே நேரத்துல உருட்டப்படும் போது ரெண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 கிடைக்கணும். எவ்வளவு கிடைக்கும்? இப்ப ஒரு பகடை அப்படின்னு சொல்லும் போது 6x6 வரைக்கும் இருக்கும். அப்ப 1x1 6x6 மொத்தம் எவ்வளோ அப்படின்னு கேட்டா 1,1 ரெண்டுலயுமே வந்து 1 1 வரும், டபுள் மாதிரி 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6ன்னு வரும். மொத்தம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா 6 தான் நமக்கு வருது, ரைட்டா. ஸோ அதுவே கூடுதல் 4, 1 + 3 4 வரும். ஓகேங்களா? 3 + 1 4 வரும், அதையும் நம்ம எடுத்துக்கணும், ஏன்னா தனித்தனியா தான் எடுத்துக்கணும். 2 + 2 நமக்கு 4 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க பாருங்க, இந்த டபுள்லையும் இந்த சம் ஆஃப் 4லையும் ஒரே தான் இருக்கிறது இந்த 2,2 தான். ஸோ அப்ப காமன்ங்கிறது 1, ரைட்டா. ஸோ அப்ப டபுள்ங்கிறது 6 கிடைச்சிருக்கு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் 4 அப்படிங்கிறது, அதாவது கூடுதல் 4 அப்படிங்கிறது 3 கிடைச்சிருக்கு.
பொதுவா இருக்கக்கூடியது 1. அப்ப அந்த 1 கழிக்கணும். நம்ம கிடைக்கக்கூடியது 9 - 1 வரும் 8. ஸோ அப்ப மொத்தம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா நிகழ்தகவு 36ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா 6 × 6 36. ரைட். ஸோ அப்ப 8/36 பண்ணா வர்றதுதான் ஆன்சர். சில இடங்கள்ல 8/36னே கொடுத்துருப்பாங்க. இப்ப அதையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். நீங்க 4ஆம் வாய்ப்பாட்டுல போட்டீங்கன்னா 2/9ன்னு வரும். ரைட். இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கலாவும் வாணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அந்த பேசிக்கிட்டதுல அந்த உரையாடல் பாருங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினாள். வாணியிடம் கலா வந்து சொல்றாங்க, இன்று எனது பிறந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. வாணி கிட்ட கேக்குறாங்க, உன் பிறந்த நாள் அப்ப எப்ப அப்படின்னு கேக்குறாங்க. பேசிக்குவீங்கல்லப்பா நீங்க, இன்னைக்கு எனக்கு என் பர்த்டே அப்படின்னு சொல்லி. அப்படியா, கங்க்ராச்சுலேஷன், ஹாப்பி பர்த்டே. அப்ப உன் பர்த்டே எப்ப? அப்ப நேரடியா இன்னைக்குதான், இங்க இருந்து இதுதான் டேட்டு அப்படின்னு சொன்னா முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த வாணி பொண்ணு கொஞ்சம் குதர்க்கமான பொண்ணு போல இருக்கு. அதுக்கு அவ எப்படி தெரியுமா சொல்றா? இன்னைக்கு திங்கக்கிழமை, நான் என்னுடைய பிறந்த நாள 75 நாட்களுக்கு முன்னாடியே நான் கொண்டாடிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நீ மிட்டாய் கொடுக்க போறது இல்ல, ட்ரீட் இல்லைன்னு சொல்றதை விட்டுட்டு கண்டுபிடின்னு கணக்கு போடுற. கிறுக்கு போய்ப்புல அப்படி சொல்லணும் தான் தோணும். ஆனா இதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்ப என்னைக்கு அந்த பொண்ணோட, வாணி பொண்ணோட பிறந்த கிழமைன்னு கேக்குறான். ஓகேங்களா? சோ அப்ப இன்னைக்கு திங்கக்கிழமைன்னு சொல்லியாச்சு. சோ அப்ப மொத்தம் எவ்வளவு நாளைக்கு முன்னாடி? 75 நாள். இந்த 75ஐயும் 7 நாள் இருக்கு ஒரு வாரத்துக்கு. சோ அதை வகுத்தோம்னா 70 அப்படின்னு வரும். 7 × 10 are 70. 5 நாள் இருக்கும். சோ அப்ப 10 கூட்டல் 5ன்னு வரும். ஓகேங்களா? சோ இப்ப அந்த 5 நாள் மீதம் இருக்கா? இப்ப இன்னைக்கு மண்டே. அப்ப அங்க இருந்து ஒரு, அதாவது மண்டே, ஏன்னா இன்னைக்கு மண்டே, ஒரு 70 நாள் கழிச்சீங்கன்னா அப்ப வர்றதும் மண்டே தான் இருக்கும். ஓகே. அப்ப அந்த முன்னாடி இருக்குல்ல, அந்த 70வது நாள் மண்டே, அங்க இருந்து ஒரு 5 நாள் முன்னோக்கி போகணும்ல, ரிவர்ஸ்ல போகணும். அப்ப திங்கக்கிழமை இங்க இருக்கு. திங்களுக்கு முன்னாடி 1 ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, புதன்கிழமை. அப்ப அந்த பொண்ணோட கிழமை, பிறந்த நாள் கிழமை புதன்கிழமை. ரைட்டா? ரொம்ப சிம்பிள். எக்ஸாம் ஹால்ல டென்ஷன் இல்லாம இருந்தீங்கன்னா இதை நீங்க அடிச்சிருவீங்க. அடுத்த கேள்வி பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண். இப்ப மிகப்பெரிய இந்த இலக்க எண் 4 இலக்கம் 3 இலக்கம் அப்படின்னு கேட்டா அது 999ன்னு ஆரம்பிக்கும். மிகப்பெரியனா. மிக சிறியனா 11ன்னு ஆரம்பிக்கும். ரைட்டா? சோ அப்ப மிகப்பெரிய அப்படின்னு சொல்லும் போது, இப்ப மிக சிறிய 2 இலக்க எண் எது? 10ன்னு வரும். மிக பெரிய 2 இலக்க எண் என்ன? 99ன்னு வரும். ஏன்னா 100னா 3 இலக்க. ஓகேங்களா? சோ இப்ப இங்க கேட்டிருக்கிறது மிகப்பெரியன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 9 9 9 9 9 5 9 வரும். ஓகேங்களா? அப்ப 5 9 அப்படிங்கிற பெரிய இலக்க என்ன? இப்ப அதுவே 5 இலக்க சிறிய எண் அப்படின்னு கேட்டா, ஒரு மிகப்பெரிய மிக சிறிய 5 இலக்க எண் கேட்டா எப்படி எழுதுவோம்? 1 0 0 0 0. அப்ப சிறிய எண் அப்படின்னு கேட்டா அது 10,000. ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் அப்படின்னா 10,000. இங்க 9,000 கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப இந்த 4 நம்பர் கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேங்களா? அந்த 4 நம்பரால வகுக்கும் போது மீதி 2ன்னு கிடைக்கும்னு சொல்றான். அப்ப அதனுடைய எல்சிஎம் கண்டுபிடிங்க. அந்த 4ஐயுமே எல்சிஎம் 120. அப்ப பெரிய நம்பர்ல இருந்து எவ்வளவு மீதி வருது? 2 வருதா? சோ அதனாலதான் 2 கழிச்சிருக்கோம். 2 கழிச்சா கடைசியில 7ன்னு வரும். ரைட்டா? சோ இப்ப இங்க இந்த நம்பரை, கிடைச்ச நம்பரை 120ஆல வகுத்தோம்னா 833.36 சோசோ போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்ப நான் 833 ரவுண்டா எடுத்துக்கிறேன். இந்த 833 கிடைக்கப்பெற்ற அந்த 120 எல்சிஎம் பெருக்குனேன்னா எனக்கு 99960ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது 99,960ன்னு சொல்லிட்டு
ஏற்கனவே 2 மீதி வரும்னு சொல்லிட்டாங்க. அப்ப 2 மீதி வரும்னா இந்த இடத்துல நம்ம +2 பண்ணணும். பண்ணா வர்றதுதான் ஆன்சர். ரைட். அடுத்த சம் பாருங்க. இது கொஞ்சம் ஈஸியான சம் தான், ஆனா உங்களை கஷ்டப்பட வைக்கும் சில நேரங்கள்ல. எல்லாருமே ஈஸியா அடிச்சிருவீங்க. ரைட். என்ன கொடுத்துருக்காங்க? 4 பவர்ல 3.1ன்னு கொடுத்துட்டான். ஈஸ்ட் 2/5ன்னு கொடுத்துருக்கான். இதுக்கு சமமான விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஆப்ஷன்ல ஒரு விகிதம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து அடிக்கலாம். பட் இங்க அது இல்லாம அடிக்க ட்ரை பண்ணுங்க, ஆப்ஷன் இல்லாம. இப்ப இந்த அடுக்கு 1 வந்து நம்ம சமமா மாத்தணும். இல்லைன்னா வந்து அடுக்க வந்து சமமா மாத்தணும். இல்லைன்னா பேச சமமா மாத்தணும். ரைட். ஸோ இப்ப இங்க பாருங்க, நம்ம வந்து உங்களுக்காக நான் திருப்பி காமிக்கிறேன், செஞ்சு காமிக்கிறேன். இங்க பாருங்க, இங்க 4 3/5 2/5ன்னு இருக்கு. ஒண்ணு இந்த பவரை ஒன்னா மாத்தணும். மாத்த முடியுமா? 3 × 2 பண்ணா 7ன்னு வரும். 5 × என்னால எந்த நம்பர்ல பண்ணாலும் 5 10 15 அப்படின்னு சொல்லி 5லயே போயிட்டு இருக்கும். அப்ப இதை மாத்த முடியாது, கஷ்டம். ஓகேங்களா? இது ரொம்ப பெரிய நம்பரா போகும், மாத்தலாம். 3.5 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப 35 × 50 அப்படின்னு சொல்லிட்டு மாத்தலாம். ஓகேங்களா? மேல 35 50 அப்படின்னு சொல்லி மாத்தினா கூட அது ரொம்ப டஃபா போயிட்டு இருக்கும். அதுக்கு பதிலா இந்த 4 வந்து பாத்தீங்கன்னா 2ஆ மாத்த முடியுமா? மாத்தலாம். இப்படி மாத்தலாமா? அப்ப ஏற்கனவே ஒரு விதி சொல்லியிருக்கேன், இது ரெண்டுமே கூடுதல் பண்ணலாம். ரைட்டா? சோ அப்ப இது ரெண்டுமே இப்படி அடுக்கடுக்கு மேல மேல இருந்துச்சுன்னா 2⁻7 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஏன்னா 3.5 × 2 பண்ணீங்கன்னா 7. ரைட்டா? சோ அப்ப 7ன்னு வந்துடும். அதாவது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்படி வரும். ஸோ இந்த நம்பரை நம்ம எப்படி மாத்திக்கலாம்னா 2/7/2/5. ரைட்டா? ஸோ இப்ப இந்த நம்பரையும் மைனஸ் பண்ணலாமா? 2/7 - 5 = 2/2. ஸோ 2/2ங்கிறது 4. அதுதான் சொல்லியிருக்காங்க. சார் இப்ப 4 தான் வருது, நீங்க 4 ஈஸ்ட் வீதம் தானே கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டா நம்ம ஈஸ்ட்னு போட்டுக்க வேண்டியதான். இங்க எதுவுமே இல்ல. ஸோ 4:1 4 அப்படின்னாலும் 1 தான் ஆன்சர். அதனாலதான் இப்படி போட்டிருக்கோம். ரைட்டா? ரொம்ப சிம்பிள். அடுத்த நம்பர் பாருங்க. ஒரு பெரிய நீண்ட வரிசை கொடுத்துட்டாங்கப்பா. ரைட்டா? இந்த வரிசை கொடுக்கப்பட்டுள்ள தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் தொடர் வந்து பாத்தீங்கன்னா வலப்பக்கத்தில் இருந்து 14வதாக அமையும் உறுப்பு என்ன? அதாவது இங்க ஃபுல் நம்பர் இருக்குப்பா. இதுல மொத்தம் எவ்வளவு அப்படின்னா 22 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. 4 P + S 6 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 22 இருக்கு. இந்த 22ல பாதி 11. அப்ப 11 அப்படிங்கிறது கேள்விக்குறி வரைக்கும் உங்களுக்கு வந்து பாதி வந்து இருக்கு. சோ நான் என்ன பண்ணிட்டேன், அதை ரிவர்ஸ்ல எழுதிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல இருக்கும். ரைட்டா? இப்ப இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 அப்படிங்கிறதுக்கு அடுத்து சி இந்த நம்பர் இப்படி வரும். நம்ம இது எழுத வேணான்னு நான் நிப்பாட்டிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டா இவ்வளவு நம்பர் எத்தனை 11 நம்பர். இவன் என்ன கேட்டிருக்கான், அப்படி எழுதினால் அந்த தொடர் வரும் தொடரின் வலப்பக்கத்திலிருந்து, அதாவது இந்த சைட்ல இருந்து 14வதா, இது 11. இப்ப 11க்கு அடுத்து இது 12 13 14 14வதா என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்ப பிளஸ்ங்கிறது தான் ஆன்சர். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அடுத்த கேள்வி பாருங்க, நமக்குனே சூப்பரா வந்திருக்கு. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு 10 விவசாயிகள் 21 நாள்ல ஒரு நிலத்தை உழுது முடிச்சுக்கிறாங்க. அப்ப அதே நிலத்தை 14 விவசாயிகள் சேர்ந்து எவ்வளவு நாள்ல பண்ணுவாங்க? ஸோ இதை நான் என்ன பண்ணிட்டேன், ரேஷியோவா மாத்திட்டேன். 10 பேரு 21 நாள்ல முடிக்கிறாங்கன்னா 14 பேரு எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? இப்ப எக்ஸ் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒரு சைடு வச்சுட்டு எல்லாத்தையும் அங்கிட்டு தள்ளேன்னா என்னால அடிக்க முடியுது. 10 × 21 கீழே 14 வரும். ரெண்டையுமே நமக்கு 7ஆம் வாய்ப்பாட்டில் ஈஸியா அடிக்கலாம். அப்ப 30/2ன்னு வரும். ஆன்சர் 15. அடுத்த கேள்வி பாருங்க.
ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 18 a b -3 அப்படின்னு ஒரு கூட்டுத்தொடர் வரிசை போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா a பிளஸ் b உடைய மதிப்பு எவ்வளவுன்னு கேட்கிறேன். இப்போ மொதல் டேர்ம் நான் ஒவ்வொன்னா பிரிச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் 18, ரெண்டாவது a b, நாலாவது -3. ரைட்டா? இப்ப ரெண்டாவது டேர்ம் கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? 18ஐயும் அதனுடைய டிஃபரன்ஸ் கூட்டுனா வந்துடும். ரைட்டா? சோ அதனால a அப்படிங்கிறது தான் ரெண்டாவது டேர்ம். a தெரியணும்னா 18ஓட ஏதோ ஒரு எண்ணை கூட்டுனா a வந்துடும். ரைட்டா? இப்ப a ஃபார் எக்ஸாம்பிள் a அப்படிங்கிற வேல்யூ வந்து ஒரு 20ன்னு வச்சுக்கோங்க. அப்ப a ஓட ஈக்குவல் டு 18 பிளஸ் 2 பண்ணா a ஓட வேல்யூ 20 கரெக்டா வருமா? புரியுதா உங்களுக்கு? a 20னா b என்ன இருக்கும்? 2 இருக்கும். ரைட்டா? சோ அப்ப அப்படிதான் நம்ம டேர்ம் 2 கொண்டு வந்திருக்கோம். டேர்ம் 3 அப்படிங்கிறது எப்படின்னா, இங்க நல்லா கவனிங்க. b அப்படிங்கிறது ஈக்குவல் டு 18 பிளஸ் அது 2ஆ இருக்கு, டபுள். ஓகேங்களா? சோ இது ஏன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 2dன்னு போட்டுக்கிறேன். இப்ப லாஸ்ட் டேர்ம் அப்படிங்கும்போது -3 அப்படின்னா 18 டேர்ம் 1ஓட 3 டிஃபரன்ஸ், 3 மடங்கு டிஃபரன்ஸ் பண்ணா -3 வந்துடும். இதுதான் வந்து ரூல். இந்த ரூலின் படி நான் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கொண்டு போறேன். இத லாஸ்டா கொண்டு வந்த இத பாருங்க. லாஸ்ட் இத நான் என்ன பண்ணிட்டேன்னா -3 ஈக்குவல் டு 18 பிளஸ் 3dன்னு இருக்கு. இப்ப d தான் நமக்கு வேணும். இந்த 18 அந்த சைடு போனா -18 ஆகும். -18 -3 -21 டிவைடட் பை 3 வரும். ஏன்னா அந்த d பக்கத்துல இருக்கிற 3 கீழே போயிரும்ல. அப்ப டிவைடட் பை 3 ரெண்டையும் அடிச்சோம்னா -7ன்னு வரும். ஓகேங்களா? சோ அப்ப டிஃபரன்ஸ் -7னா a பிளஸ் b எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப a பிளஸ் bனா நம்ம இது ரெண்டையும் தான் பண்ணணும். அப்ப a எவ்வளவு? 18. நம்ம d நமக்கு தெரியும் 7ன்னு சொல்லிட்டு. சோ என்ன வரும்? 11ன்னு வரும். ரைட்டா? சோ அப்ப b எவ்வளவு? 18 பிளஸ் 2d. ரைட்டா? இப்ப 2d அப்படின்னு சொன்னா என்னன்னு போடுவீங்க? 14ன்னு வருமா? ஓகேங்களா? இங்க பிளஸ் எப்படி போனோம்னா -7 × 2ன்னு போனோம். ரைட்டா? சோ அப்ப இல்ல 2 × 7ன்னு -7ன்னு போனோம். அப்ப என்ன வரும்? -14ன்னு வரும். -14 பண்ணா 4 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். அப்ப a பிளஸ் b உடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. a பிளஸ் b ஈக்குவல் டு 11 பிளஸ் 4 15. அப்ப இந்த கூட்டுத்தொடருடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 15 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ரைட்டா? அடுத்த கேள்வி பாருங்கப்பா. ரொம்ப சிம்பிள். ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமிப்பு தொகையில் பாதியை சேமிக்கிறார். ரைட்டா? சோ அப்படின்னா அவர், அதாவது இந்த 15 தான் நான் இங்க கீழே இப்படி எழுதியிருக்கேன். இது ஏதோ வேற எதுவும் நினைச்சிடாதீங்க. ரைட்டா? நல்லா கவனிங்க. ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டை விட சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். இப்ப இன்னைக்கு நீங்க இந்த வருஷம் நீங்க வந்து 100 ரூபாய் சேமிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் 100ஓட பாதி எவ்வளவு? 50. அப்ப 50 ரூபாய் சேமிக்கிறீங்க. அடுத்த வருஷம் அதனுடைய பாதி அப்படின்னு சொல்லிட்டு சேமிச்சுட்டு வந்து ஒரு 6 வருஷம் சேமிச்ச ரூபாய் எவ்வளவுனா 7875. 6 வருஷத்துக்கு அப்படின்னா மொத்தம் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு? மொத்தம் வந்து 6 வருஷத்துக்கு வந்து இவ்வளவு ரூபாய் சேமிச்சிருக்காருன்னா முதல் ஆண்டு எவ்வளவு? சார் அப்ப ரொம்ப ஈஸியாச்சே, இந்த ரூபாய 6ஆல டிவைட் பண்ணோம்னா, வகுத்தோம்னா வந்துருமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் தப்பு. ஏன்னா எல்லாமே சேம் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய பாதி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி முதல் வருஷம் எவ்வளவு ரூபாய் சேமிச்சாருன்னு நமக்கு தெரியல. ஸோ அப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா முதல் வருஷம் என்னன்னு தெரியாது. ஸோ அதனால நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்குவேன். மன்னிச்சுக்கோங்க, நான் இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்குவேன். அடுத்த வருஷம் இந்த எக்ஸ்ல பாதி, அதனால x/2. அப்ப அடுத்த வருஷம் இந்த x/2ல பாதி. ரைட்டா? x/2ல பாதி. x/2/2 போட்டா என்ன வரும்? 2/2 அப்படிதானே வரும். ரைட்டா? சோ அப்ப இங்க x/2
இன்ட்டு இங்க வந்து 1/2 தானே, இது மேல 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. இது தலைகீழா போனா என்ன வரும்? ரைட்டா? மேல இப்படி போனா என்ன வரும்? x/4ன்னு வரும். ரைட்டா? அப்படித்தானே போகும். இப்படித்தானப்பா வரும். ரைட்? புரியுதா உங்களுக்கு? இப்ப x/4ன்னு வரும். இப்ப அடுத்தது x/4. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து இந்த x/4 தானே பாதி. அப்ப x/4 இன்ட்டு 1/2 அப்ப x/6 அப்படிதானே ஒண்ணு ஒண்ணா போயிட்டு இருக்கும். சாரி 2 பண்ணணும். x/8 வரும். 4 2 சார் 8. சோ அப்ப இதோடைய அடுத்த வருஷம்னா 16ன்னு போகும். இது அடுத்தடுத்து தானே போகும். அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். இப்ப இதனுடைய சம் தான் இங்க கொடுத்துருக்காங்க, கூட்டு வரிசை மாதிரி. இப்ப என்ன பண்றேன், எல்லாத்துலயும் எக்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் எக்ஸ் வெளியே எடுத்தோம்னா 1 + 1/2 அப்படின்னு சொல்லிட்டு 1/32 வரைக்கும் வரும். ஸோ இது எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்தோம்னா 32 கடைசி வேல்யூ இருக்கு. 32 போட்டுக்கிறோம். எல்லாத்துலயும் நம்ம பண்ணோம்னா மேல வந்து இங்க வந்து 32ன்னு வரும். 32 + 16 + 8 + 4 + 2 + 1 பண்ணா 63ன்னு வரும். ஸோ அப்ப 63/32. இந்த எக்ஸ் இங்க வச்சுக்கிட்டு இங்க நமக்கு ஏற்கனவே கொடுத்த தொகை எவ்வளவுன்னு கேட்டா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 7875. இப்ப 7875 63/32 நம்ம வகுக்கணும். இங்க வகுக்க முடியாதனால இப்படி நம்ம இந்த சைடு கொண்டு போறோம். சைடு கொண்டு போகும்போது பெருக்கலாக மாறும். இதை சுலபமா அடிக்கலாம். நீங்க இந்த 2 நம்பரையுமே அடிச்சீங்கன்னா 125ன்னு வரும். இதை பெருக்கினீங்கன்னா 4000. ஸோ நான் எப்படி வகுக்கணும்னே சுலபமா ஸ்கூல் மெத்தட்லயே நான் போயிட்டேன். அவ்வளவுதான், ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே உள்ளுக்குள்ள போயாச்சு. ரைட்? அப்படி பண்ணாலே நம்மளால நேரம் மிச்சப்படுத்தி ஈஸியா நம்மளால பண்ண முடியுது. x = 4000. எவ்வளவுதான்ப்பா, மொத்தம் 25 கணக்கு. இந்த 25 கணக்கு நான் உடனே செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 32 நிமிஷம் எனக்கு ஆச்சு. ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த பிராக்டிஸ் பண்ணி. ரைட்டா? ஸோ அதனால 32 நிமிஷம். நீங்க டெய்லி ஒரு 25 கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வர்ற எக்ஸாம்ல கணக்கு கொஸ்டினை 25 நிமிஷத்துக்குள்ள பண்ணி முடிக்கலாம். 25 நிமிஷம் இல்லைன்னா 20, அதுக்குள்ள நீங்க பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம்ல 25க்கு 25 எடுக்க முடியும். ஒரு மார்க்குக்கு 1 நிமிஷம் தான் எடுத்துக்கணும். சொல்லப்போனா நம்ம கொடுக்கப்படுற 3 மணி நேரம் 180 நிமிடம். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட எடுத்துக்க கூடாது. ஆனா கணக்குக்கு மட்டும் நீங்க 1 நிமிஷம் எடுத்துக்கோங்க போதும். இதுவே வங்கி வேலை வாய்ப்பு, பேங்கிங் எல்லாம் படிக்கிறாங்கன்னா 1 நிமிஷம் கூட எடுத்துக்க மாட்டாங்க. பார்த்த உடனே அடிப்பாங்க. ஏன்னா அங்க அக்யூரசி வித் ஸ்பீட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஆனா நம்ம டிஎன்பிஎஸ்சில வெறும் 25 கொஸ்டின்ஸ் ஈஸியா அடிக்கலாம்ப்பா. கவலைப்படாதீங்க. 25க்கு 23க்கு மேல நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே எக்ஸாம் கிளியர், பாஸ்ன்னு அர்த்தம். மற்றொரு வகுப்புல நம்ம சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த்.